ஹலோ கைஸ், எல்லாருமே இன்னைக்கு மான்வா சேனல்லேருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்னோட மான்வா சேனல்லேருந்து வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீஸ்ட் டேமர் மான்வாவோட 36th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் ஒரு 2K லைக்ஸ் வந்தால் தான் இந்த வீடியோஸை என்னால் தொடர்ந்து போட முடியும். இதுக்கப்புறம் தான் கதையை இன்னமும் சூடு பிடிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காமல் பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போகிற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் பீஸ்ட் டேமர் மான்வாக்குள்ளே போகலாம். போன எபிசோட்ல என்ன இருக்கும், நம்ம ஹீரோ முன்னாடி யுன்னோட கதை அங்கே முடிஞ்சிருக்கும். யுன்னு இறந்து போனோடனே அந்த இடம் முழுக்க அப்படியே ரத்தமாக பரவும். மேலேயே ஒரு கேமரா இருக்கும். அங்கே எல்லாருமே இதை வேற பார்த்துருப்பாங்க. அந்த லேடியும் அங்கே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது, இவன் யுன்னை கொன்னுட்டான்னு. நம்ம ஹீரோவும் என்னதான் சொல்ல ட்ரை பண்ணாலும் அங்கே யாருமே கேட்குற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் சீனில் ஆளு கோர்ட்டில் இருக்கான். அங்கே முன்னாடியே ஒரு பர்சனும் வந்துட்டு, நீ தான் இந்த கொலையோட மெயினான சஸ்பெக்டே, அதனால இந்த கொலையை நீ தான் பண்ணனு ஒத்துக்கிறியா? இல்லைங்க, நான் ஒன்றும் இதை பண்ணலை, இது எல்லாமே ஒரு செட்டப்பு. ஐயோ, நீ எந்த இடத்துல இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இது ராயல் கோர்ட்டு, அதனால இந்த இடத்துல எவிடன்ஸ் இந்த மாதிரி விஷயம் வந்தால் தான் உன்னால இந்த இடத்த விட்டு லிவே பண்ண முடியும். திடீர்னு ஒரு பர்சனும் வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணுறான். அதில் அந்த யுன்னு பின்னாடி ஏதோ ஒரு பர்சனும் வந்துட்டு நீடில் வச்சு அப்படியே குத்துறான். அட நீங்க நல்லா பாருங்க, அது ஒன்றும் நான் இல்லை. ஏன்னா நான் எப்படி அதுவாக இருக்க முடியும்? என்கிட்ட சுத்தமா டைமே இல்லை. எப்படி என்னால் அதை பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் இதை பண்ணிருக்க, அதனால நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு தண்டனையும் கிடைக்க போகுது. இப்படி இவங்க சொல்லும் போது திடீர்னு அந்த கூட்டத்திலேருந்து ஒரு வாய்ஸ் அங்கே கேட்கும். யாருன்னு பார்த்தா அசு டிராகன் அகாடமியோட பிரின்சிபல் சு. எங்க ஸ்டூடெண்ட்டை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன்லாம் இப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. அதனால தேவையில்லாம அவன் மேல இந்த மாதிரி பொய்யான கேஸ் எல்லாம் நீங்க போட வேணாம். அதே மாதிரி அவன் இப்படி தான் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் அவனுக்கு இல்லை. இப்படி இவங்க பேசும்போது அந்த இடத்துல வேற ஒருத்தங்க வராங்க. யாருன்னு பார்த்தா குயினோட டாட்டர். அவங்க பிரின்சஸும் வந்துட்டு, இங்க நீ தேவையில்லாம கண்டபடி பேச வேணாம். நான் ராயல் பேலஸுக்கு கொண்டு போறேன். அங்கேயே நாங்க யூவை விசாரிக்கிறோம். அதனால தேவையில்லாம ஹையாவும் மைட்டியாவும் நீ ஒன்றும் ஆக்ட் பண்ண வேணாம். அங்க குயினே இப்படி சொல்லும் போது ஆளுக்கு பயமாவுது. ஏன்னா குயின் முன்னாடி இந்த பர்சனால அங்க எதுவுமே பண்ண முடியாது. இதனால ஒத்துக்கிறான். சரி ஹைனஸ், நீங்க சொல்ற மாதிரியே தாராளமா இவனை கொண்டு போகலாம். இந்த சைடு பிரின்சிபல் சூவும் வேற ஒருத்தங்களுக்கு அங்கே மெசேஜை போகிறாங்க. நான் நம்ம ஹீரோவை அப்படியே ஜெயிலில் போக வேணும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஆசை இல்லை. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அதனால எப்படியாச்சும் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு தான் அவங்களும் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த சைடு அந்த இம்பீரியல் கேபிட்டலில் அந்த பெரிய பெரிய மிஷின்லாம் உருவாக்குற அந்த லீடரு அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு அந்த ரத்தம் இருக்கிற அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறாங்க. அங்கே பிளட்டை ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு தொடும் போது அப்படியே அது ப்ளூ கலர்ல மாறும். அதை பார்க்கும் போதே தெரியுது இந்த பாய்சன் இது ராஸ்ட்ரா அப்படின்னு ஒரு சாக்லேருந்து பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு இந்த லேடிக்கும் அங்கே நல்லாவே தெரியுது. சீன் அப்படியே ராயல் பேலஸை நோக்கி வரும். அங்கே யுன்னோட அப்பாவும் ஃபோட்டோ வச்சு அழுவ ஆரம்பிக்கிறாரு. எனக்குன்னு ஒரே ஒரு பையனா இந்த யுன்னு, அவனும் இறந்து போயிட்டான். இப்போ எனக்குன்னு யாருமே இல்லை எம்ப்ரஸ். அதனால தயவு செஞ்சு அவனுக்கு ஒன்று அந்த பர்சனை விடாதீங்க. ஏதாச்சும் பண்ணுங்க. இவன் என்னோட லைஃபையே கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன் அதுக்கு. இதை கேட்குற குயினோட அசிஸ்டண்ட்டுக்கு கடுப்பாவும், வாய மூடு, நீ இருக்கிறது ராயல் பேலஸ், இந்த மாதிரி எத்துக்கு உன்னோட இஷ்டத்துக்கு கண்ணா பின்னாலாம் பேச முடியாது. குயின் முன்னாடி ரெஸ்பெக்டை காட்டு. அங்க இது கேட்குற குயினும் அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏன்னா அந்த ஆளு அந்த யுன்னோட அப்பா, அதாவது அவருக்குன்னு ஒரே ஒரு சன்னா இருந்தா அந்த பையனை இழந்துட்டாரு. அதனால அவருக்கு கோவம் இருக்கதான் செய்யும். அதனால இப்போதைக்கு நீ கொஞ்சம் கம்மனிரு. மேஜஸ்டி, என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலேயும் அப்படி சொல்ல மாட்டேன். அங்க யூ வந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல குயினும், யூ இங்க வந்துட்டானா உனக்கு ஏதாச்சும் அவன் கிட்ட பேசணும் இல்ல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தாராளமா அவன் கிட்ட சொல்லலாம். இதை கேட்குற அவருக்கா பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் யூன்னு இறந்து போனதுக்கு காரணம் நம்ம யூ தான் அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. இதனால யூ கிட்ட ஆமா, நான் அவன் கிட்ட கேட்குறேன், என் பையன் மேல அப்படி என்ன வெறுப்பு இருந்துச்சு? எதுக்காக அவனை கொன்ன? அவன் அப்படி என்ன பண்ணான்? எங்களோட கிரேட்டான யூன் ஃபேமிலி அது உனக்கு அப்படி என்ன பண்ணுச்சு? ஐயா சாமி இருங்க, நான் ஒன்றும் உங்க பையனை கொல்லல, நீ தானே கொன்ன. கேமரால எல்லா விஷயமும் நான் பார்த்தேன். இதை பண்ணது நீ தான், கிளியரா நான் பார்த்தேன். இல்ல இதை நான் பண்ணல, இதை வேற ஒருத்தங்க பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உன்னோட அப்பா என்னதான் இருந்தாலும் இப்போ உங்க சன்னு இறந்து போயிட்டான். இப்போ கடவுளே நினைச்சாலும் உங்க பையனை திரும்பவும் கொண்டு வர முடியாது. உங்க லாஸுக்காக எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்னது உனக்கு கஷ்டமா இருக்கா? இதை பண்ணதே நீதான்டா உன்ன. ஆனா அதுக்குள்ள அங்க வேயாங்கோட அப்பாவும் நீங்க அப்படி பண்ண வேணாம், அதான் நான் இங்க வந்துட்டேன்ல, இந்த விஷயத்த இதுக்கு மேலேயும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவரு போகும்போது ஒரு சிரிப்போட தான் அங்க போவாரு. அந்த சிரிப்பை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது வேயாங்கோட அப்பா தானே. அங்க வேயாங்கோட அப்பாவும் போயிட்டு குயினு கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. எப்போ யுன்னு இறந்து போயிட்டான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சோ எல்லா இடமும்
ஒரு பெரிய ஷாக்ல இருக்கு. முக்கியமா நம்ம யூ தான் இதுல சஸ்பெக்டா இருக்கான். நம்ம கிங்டம்ல இருக்க ஒருத்தங்களும் இந்த விஷயத்து மேல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, இதை பண்ணது யாருன்னு. ஸோ அதனால நம்ம யூவை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சா மக்கள்கிட்ட நீங்க ஏதாச்சும் சொல்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மக்களும் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால மேஜஸ்டி, நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனைக்கு மெயினான வேரா இருக்கிறது யாரு? இந்த யூ, இந்த பையன் தான். அதனால இந்த பையனை நம்ம மொத்தமா மூச்சு விட்டுலாம். உன்னோட அப்பாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், பிரச்சனையும் இருக்காது, உங்க ரெப்புடேஷனுக்கும் பிரச்சனையும் வராது. இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு மூக்க நுழைச்சு மெயினா நம்ம யூவை மாட்டி விட ட்ரை பண்றாருல, இதுலயே நம்ம யூக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு இத பண்ணது அவரு தானு. ஆல்ரெடி யோசிச்சமா தான் இந்த வேயாங் ஃபேமிலியே என் மேல ஒரு கடுப்புல இருந்துச்சு, இப்போ என்ன எலிமினேட் பண்ணணும்னு இந்த மாதிரி ஒரு பிளானை பங்கமா அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க அவ்வளவுதான். இதை கேட்டோனே அங்க வேயாங்கோட அப்பா முன்னாடி அவர் முட்டி போட்டு ரொம்ப நன்றி சொல்றாரு. நிறைய பேருக்கிட்ட நான் கதன்னு, ஆனா யாருமே எனக்கு உதவி பண்ணணும்னு வரவே இல்லை. ஆனா எனக்காக நீங்க பேசிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் வேயாங்கோட அப்பா. அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போது எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம். நான் அதுக்காக தான் இங்க வந்ததே. நான் யோசிச்சமா தான் இவங்க ஃபேமிலிக்கு என் மேல கொலை வெறி இருக்கு, நான் எப்படியாச்சும் இறந்து போகணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா இந்த டைம்ல ஒரு லெஜெண்டோட என்ட்ரி அங்க ஆகும். யாருன்னு பார்த்தா அங்கிள் முரோங்க. அவரும் அங்க வந்துட்டு, ஹேய் இவனோட அப்பா, நீ நினைக்கிற மாதிரி என்னோட சன் இல்லா அவன்லாம் ஒன்றும் இதை பண்ணல, அதனால தேவையில்லாம என்னோட சன் இல்லா யூ மேல நீ கையை வச்ச அவ்வளவுதான், கையை அப்படியே வெட்டிடுவேன். உனக்கு அப்படி ரிவெஞ்ச் தான் வேணும்னா உண்மையிலேயே யுன்னை கொன்ன அதே பர்சனை போய் தேடு. அதனால திரும்பவும் என் சன் இல்லா யூ அவனை டச் பண்ண பார்த்தான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஜெனரல் மொரோங், நீங்க பண்றது சரியே இல்லை. எதுக்காக உங்களோட சன் இல்லாவை இப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணும்? நான் திரும்பவும் உன்கிட்ட அதே விஷயத்த தான் சொல்றேன். திரும்பவும் என்னோட சன் இல்லா யூ அவனை நீ ஏதாச்சும் பண்ண பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். இந்த இடத்துல 3000 நேவி ஆளுங்களை நான் இறக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடம் ஒரு வாரா மாறும். நீங்க பண்றது சரியே இல்லை. என் யுன்னு அவனை கொன்னது யாரு நீங்களே சொல்லுங்க. இந்த டைம்ல இன்னொரு பர்சனோட என்ட்ரி அங்க ஆகும். யாருன்னு பார்த்தா இம்பீரியல் ரிசர்ச் சென்டருடைய ஹெட். அவரும் வந்துட்டு நம்ம யூக்கு தான் சப்போர்ட் அங்க இருப்பாரு. ஆனா வேயாங்கோட அப்பாக்கு இது சுத்தமா அங்க பிடிக்காது. இதனால ஆளு பயங்கரமா அங்க கத்துறான், ஐயோ நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உன்னோட வேலையெல்லாம் விட்டு வாயம் முறையா, உங்க அப்பா கூட எல்லாம் நான் வேலை செஞ்சிருக்கேன். அந்த டைம்ல நீ போறக்க கூட இல்ல, நீலாம் இந்த விஷயத்துல மூக்க நுழைக்க வேணாம், புரியுதா? இந்த டைம்ல இன்னமும் ஒரு 2 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா லின் பைஷுவான். அதங்க அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஜீனியஸான பர்சன். இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர்ல பார்த்தால அதே பர்சன் தான். பின்னாடி ஒரு தாத்தா வராருல, அவரு யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில மிங் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஃபேமிலில இருந்து ஓடி வந்திருப்பா. அந்த ஃபேமிலியோட பெரியவர் தான் இவரு. இந்த ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய கிரேட்டான ஃபேமிலி. சிம்பிளா சொன்னா வெஸ்டர்ன் பகுதியில் இவங்க ராஜ்யம் தான். அங்க ஒரு பெரிய கிங் மாதிரி இவரு இங்க வரதை பார்த்தோன்னே அவ்வளவுதான் அங்க வாயை பொழக்கிறாரு வேயாங்கோட அப்பா. என்னடா இது, ஒரு சைடு முறவங்க, அடுத்தது பார்த்தா லின் பைசுவானு ஃபேமிலியோட ஹெட், அதுக்கப்புறமா அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட ஹெட். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இங்க எதுக்காக வரணும்? அங்க குயினும் வந்துட்டு மிங்கோட தாத்தா கிட்ட கேக்குறாங்க, ஆமா உன்ன மாதிரி ஒரு பெரிய பதவியில இருக்க ஆளு எதுக்காக நம்ம யூவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எவ்வளவு தூரம் வரணும்? அது ஏன்னா என்னோட கிராண்ட் டாட்டர் மிங் அவகிட்ட இருந்த அந்த போபியாவை நம்ம ஹீரோ தான் அங்க நீக்கினான். இது வரைக்கும் பயந்தனேந்தா, இப்ப பயப்படாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம யூ தான். யூ எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷியஸான பர்சன். அதனால அவன் மேல கையை வச்சா எங்க ஃபேமிலி மேலேயே கையை வைக்கிறதுக்கு சமம். அதனால நான் ப்ரொடெக்ட் பண்ணியே தருவேன். நம்ம ஹீரோ அந்த ஓல்டு மேனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா மிங்கோட ஃபேமிலில இருந்து இந்த அளவுக்கு பெரிய ஆளுங்களாம் வருவாங்கன்னு சுத்தமா அவன் எதிர்பார்க்கல. அங்க இதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட அப்பாவுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. டேய் எனக்கு தெரியும்டா, உன் பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்களோட பேக்கப் இருக்கு, அதனால்தான் எவ்வளவு பெரிய கொலையை பண்ணியும் நீ பயப்படாம ஃபியர்லெஸ்ஸா இருக்க. யோ நீ என்ன பைத்தியமா? இந்த விஷயம்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? திடீர்னு அவங்க வருவாங்கன்னு எனக்கே அங்க தெரியாதியா? அங்க திடீர்னு ஒரு பறவையும் ஒரு மெசேஜ் அங்க கொண்டு வரும். அந்த மெசேஜ் இதுக்கு முன்னாடி மாஸ்கோட இந்த அந்த பொண்ணு அவ மூலமா வந்திருக்கு. அதை பார்க்கும் போதே தெரியுது என்ன விஷயம்னு. அங்க குயினும் அவங்க எல்லாரையுமே பாத்துக்கினே சொல்றாங்க, நான் யோசிக்கல டாப்பான 3 பேருமே இங்க வருவீங்கன்னு. அப்பனா இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம யூ வந்து ஒரு இன்னசென்ட் அப்படின்னு நம்புறீங்க. இப்போ இதுதான் விஷயம்னா நான் நம்ம யூவை இப்போ ரிலீஸ் பண்றேன். ஆனா இதை கேட்கிற யுன்னோட அப்பாவுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா இது என்ன கதையா இருக்கு? என் பையன் யுன்னு அவன் இறந்துட்டான், அவனை கொன்னது இந்த யூ, இவனை நீங்க அப்படியே வெளியில விட போறீங்களா? இதெல்லாம் என்ன அநியாயமா இருக்கு?
இந்த உலகத்துல லா கோர்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லையா? என் பையன் இறந்து போயிட்டான், நான் என்ன பண்ணுவேன் அவன் இல்லாம? இதை பாக்குற வேயாங்கோட அப்பாவும் அதே தாங்க சொல்லுவாரு. ஆமா, அந்த பையன் இறந்து போயிட்டான், அந்த பையனுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். நம்ம யூ அவ்வளோ சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக நான் விட மாட்டேன். அங்க முருங்கோட அப்பாவும் அங்க கத்துறாரு. இதே மாதிரி கண்டினியூவா முடியாது, இல்ல ஏதாச்சும் பண்ணிய தீருவன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். உன்னோட வீட்டுக்கு நேரா எல்லா நேவி ஆளுங்களையும் நான் இறக்கி மொத்தமா முச்ச விட்டுருவேன் பாத்துக்கோ. அங்க லின் பைஷுவானும் அதே தாங்க சொல்லுவாரு. நீ திரும்பவும் நம்ம யூவை பத்தி ஏதாச்சும் சொல்ல வந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. உன்னோட வீடு, உன்னோட பேக் யார்டு எல்லாத்தையுமே ரிசர்ச் சென்டரா மாத்திருவேன் பாத்துக்கோ. வியாங்கோட அப்பா, நீங்க தான் எனக்கு கடைசி ஹோப்பா இருக்கீங்க. நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். நீங்க தான் என் இறந்து போன சனுக்கு ஜஸ்டிஸை கொடுக்கணும். நீங்க கவலையே பட வேணாம், கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்றேன். ஐயோ, நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். உன் பின்னாடி ப்ரொடெக்டிவா நாங்க 3 பேர் இருக்கோம். அதனால கேரண்டியா உன்னை யாருமே தொட முடியாது. ஆனா இதை பாக்குற வேயாங்கோட அப்பாவும் அங்க யோசிக்கிறாரு. நானும் பாக்குறேன் யோ, உன்னால எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி சர்வே ஆக முடியும்னு. நான் கண்டிப்பா இதனால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ சாக தான் போற. இவனு உங்க அப்பாவை மன்னிச்சிரு. ஏன்னா உங்க அப்பா கிட்ட பதவின்னு பெருசா எதுவும் இல்ல. நான் ஹோப்லெஸ்ஸா இருக்கேன். உனக்கு உதவிய கூட பண்ண முடியல, நீ இறந்து போயும். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ யுன்னு, நான் உனக்காக கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுவேன். இவன் அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த யூவை நான் விட மாட்டேன் எப்படின்னு இவரு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. இவர் இப்படி சொல்றாருன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய தில்லுமுழு வேலை நடக்க போகுது. வேயாங்கோட அப்பா தான் ஏதாச்சும் பண்ணுவாரு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம லைக்கை போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் லைக் போட்டால் தான் இந்த சேனலில் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.